ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ என்னுடைய பேர் கனகசபை, கோல்ட் டைரக்டர். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர். ஸோ இந்த பிஸ்னஸ் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ இது ஒரு வரமாதவன் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சரவணன் சார், உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா என்னுடைய க்ரௌன் டைரக்டர் பிரபாகரன் சார், அடுத்து கோல்ட் டைரக்டர் பத்ரி சார், கோல்ட் டைரக்டர் கார்த்திகேயன் சார், என்னோட அப்லைன் டவுன்லைன். ஸோ எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். ஸோ இதில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்ன அப்படின்னா, தாய்லாந்து டூர் அச்சீவ் பண்ணது. ஸோ ஏன்னா வந்து லைஃப்ல ஸோ ஒரு அந்த இடத்துலயே நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறத விட இப்போ ஒரு தாய்லாந்து போயிட்டு வந்தது என்னோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எனக்கு வந்து இருக்கு. ஸோ அதை கொடுத்தது வந்து இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பு தான். ஸோ அதை வந்து மிகப்பெரிய ஒரு இதாக வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா லைஃப்க்கான ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னா இங்கே ஆஃப்டர் கொரோனா. ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி தெரியல, ஸோ நம்ம எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. ஆஃப்டர் கொரோனா தான் நிறைய ஒரு லெசன் கிடைச்சது. ஸோ அந்த வகையில் எனக்கு வெஸ்டேஜும் அப்படிங்கிறதும் கிடைச்சது. ஏன்னா நம்ம வந்து ஒரு என்னைக்குமே நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரைவேட் ஜாப், சரிங்களா? எப்போ வேணாலும் நமக்கு வந்து அந்த ஜாப் வந்து நமக்கு வெளியில போ அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து வேலை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த வெஸ்டேஜ் ஷாப் இது வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. நாம தான் நம்முடைய நிலைமையை மாத்திக்கணும். ஸோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், சரிங்களா? இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்ட என்ன விஷயம்னா, இங்க வந்து நமக்கு கம்ஃபர்ட் ஜோன் எப்பவுமே நமக்கு வந்து ஆபத்தானது, சரிங்களா? என்னைக்கு வேணாலும் இது வந்து நமக்கு இந்த நிரந்தரம் இல்லாம போகலாம், சரிங்களா? அப்போ அதை விட்டு நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தது நமக்கு இந்த வெஸ்டேஜ் தான், சரிங்களா? ஏன்னா இதை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு நினைச்சேன் நான், சரிங்களா? அதனாலதான் எனக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் என்னால வர முடிஞ்சது, சரிங்களா? ஏன்னா வந்து இப்ப நான் வந்து இங்க இதை பொறுத்தளவு எனக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா நிறைய போட்டிகள் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம வந்து சக்சஸ் பண்ணி வரணும், சரிங்களா? அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேற என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ எனக்கு அந்த டைம்ல வெஸ்டேஜ் அப்படிங்கிற கிடைச்சது. இதை நான் பிடிச்சிட்டேன், சரிங்களா? ஏன்னா அது ஒரு சில காலகட்டத்தில் நான் வந்து ஏதாவது பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றப்பெல்லாம் வந்து பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு யோசிப்பேன். பட் ஆனால் அதுக்கான எந்த இதுவும் எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கு பிறகுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது. இப்போ இதில் கிட்டத்தட்ட இதில் நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், சரிங்களா? நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்க வந்து நான் வந்து என்னுடைய உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன், சரிங்களா? ரிசல்ட் வரல, சரி, ரிசல்ட் வரல அப்படின்னு கவலைப்படல. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒரு நம்பிக்கையில நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான நாளும் வந்துச்சு. நான் எதிர்பார்த்தது கிடைச்சது. ரொம்ப ஒரு ஹாப்பி எனக்கு கிடைச்சது, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இங்க சக்சஸ் பண்றதுக்கு நம்முடைய சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து சிஸ்டம் அப்படிங்கறத ஒன்று கொடுத்துருக்காரு சரவணன் சார். ஸோ அதை கண்டிப்பா யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு எல்லாருமே லைஃப் சேஞ்சிங் அப்படிங்கிறது கண்டிப்பா இங்க உண்டு, சரிங்களா? இப்போ ஒரு சில பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்த ஒரு சில மாதங்களே வந்து ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறாங்க. ஸோ ஆனா வந்து அது எனஃப் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவங்களால அடுத்த நிலைக்கு போக முடியல, சரிங்களா? அப்போ நான் அப்படி நினைக்கவே இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு எப்பவுமே வந்து நான் கத்துக்கிறது உண்டு, சரிங்களா? புக்ஸ் படிக்கிறது, யூடியூப் வீடியோ பார்க்கறது, இது மாதிரி வந்து அப்ளைன்ட்ட பேச, இந்த மாதிரி அங்கேருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான், சரிங்களா? ஏன்னா வழக்கமா டீச்சர்ஸ் அப்படின்னாவே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும், நம்மளை நாம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜாப் பொறுத்தளவு, அதாவது நம்மளுடைய பிசினஸ் பொறுத்தளவு நம்ம வந்து புதுசு புதுசா நம்மளை வந்து இன்னும் நம்மளை வந்து வளர்த்துக்கணும். நம்முடைய திறமைகளை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும், சரிங்களா? குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸை நான் வந்து உள்ள வந்த பிறகு ஒரு எம்ப்ளாய் மைண்ட் செட் அப்படிங்கிறதுல இருந்து வெளியில வந்துட்டேன், சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பிசினஸா பார்க்கணும். நீங்க எம்ப்ளாய் மைண்ட் செட்லயே நம்ம இங்க ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு 6 மாத காலத்துல நான் அப்படிதான் ஒரு இருந்தேன், ஒரு 3 மாத காலம், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். ஸோ இது வந்து நமக்கு ஜாப் கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் மைண்ட் செட்ல வேலை பார்த்தோம்னா நம்ம நல்லா சக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் அவேர்னஸ் எடுத்துக்கிட்ட பிறகு இதுல வந்து நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய எனக்கு வந்து இங்க சக்சஸ் அப்படிங்கிறது கிடைச்சது, சரிங்களா? ஏன்னா நமக்கு இங்க பொறுத்தளவு நம்முடைய உழைப்பு அப்படிங்கறதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே, சரிங்களா? உழைப்பு. ஏன்னா இந்த உழைப்பை வச்சு, ஏன்னா வந்து நம்ம பெருசா வந்து வேற எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. ஆனா நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்மளோட உழைப்பை நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும், சரிங்களா? எப்பயுமே சொல்லுவாங்க நம்ம இதுக்கான நேரத்தை கொடுக்கணும். ஸோ அது அப்படி எந்த அளவுக்கு நம்ம நேரம் கொடுக்குறோமோ அது நமக்கு மணியா கிடைக்கும். அதாவது டைம் ஈக்குவல் டு மணி அப்படின்னு சொல்லி எப்பவுமே சரவணன் சார் வந்து சொல்லுவாரு, சரிங்களா? அப்போ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
ஒரு வேலையை அதாவது செய்யாமல் இருக்கிறதுக்கோ இல்ல செய்ய முடியாம போறதுக்கோ காரணங்கள் நம்ம தேடுறதை விட அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அது ஒரு கவனம் அப்படிங்கிற நம்ம கிட்ட இருக்கணும். சரிங்களா? அப்பதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இல்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கோ இல்ல வந்து நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து காரணங்கள் தேடுறதை விட அதை எப்படி செய்யலாம், சரி அப்படி நம்ம யோசிக்கணும். நான் அப்படிதான் யோசிச்சேன். சரிங்களா? இப்போ நான் இதை பொறுத்தளவு நான் கஷ்டப்பட்டு செய்யறதாவே நினைக்கல. சரிங்களா? ஏன்னா நான் இதை வந்து ரொம்ப நேசிச்சு பண்றேன் இந்த பிசினஸை. சரிங்களா? அதனால எனக்கு வந்து இந்த பிசினஸை பொறுத்தளவு எனக்கு வந்து சோர்வு அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பியா தான் இந்த பிசினஸ் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆளா இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் சலிப்பா இருக்கும். சரிங்களா? ஆனா ஒரு 4 பேர் வந்துட்டா நமக்கு ஒரு தைரியம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்துட்டா நல்ல ஒரு பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 100 பேர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கூடுதல் நம்பிக்கை வந்துடும். ஸோ அதுதான் இங்க. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நமக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இங்க வெஸ்டீஜை பொறுத்த அளவு நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒண்ணு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. நம்ம அதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கான சக்சஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நம்ம செய்யும்போது நமக்கான சக்சஸ் நம்ம அடைஞ்சிருவோம், கண்டிப்பா அடைஞ்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு நம்மளுடைய ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிறைய பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது சொல்லுவாங்க, ஸோ நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு. நான் அப்பெல்லாம் யோசிப்பேன். ஏன்னா ஒரு குறைஞ்ச வருமானத்துக்கு ஸோ வாழ்க்கையை முழுவதும் வீணாக்கிட்டு இருக்காங்களே. ஸோ எவ்வளோ அவேர்னஸ் எல்லாம் கொடுப்பேன். அதுல ஒரு சில பேர் வந்து ஏத்துக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா அந்த வகையில பார்க்கும்போது நான் நினைச்சேன், ஸோ ஒரு குறைஞ்ச வருமானத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து வீணாக்கணும் அப்படின்னு நான் விரும்பல. ஸோ அங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோனோ அதை விட அதிகமா நாங்க வந்து எஃபர்ட் போடுறேன். சரிங்களா? ஏன்னா வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸோ மீட்டிங் ட்ரைனிங் ஸோ இது ரெகுலரா நான் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஆர்வம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங்லயும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஹேபிட்டாவே மாத்திட்டேன். சரிங்களா? ஏன்னா வந்து இது எப்பவுமே சரி. நான் ஆரம்ப காலத்துல கூட நினைப்பேன், நம்ம ஏன் இன்கம் குள்ள வரல அப்படின்னு நான் நினைப்பேன். அப்போ கூட நான் யோசிச்சது உண்டு. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா இன்னும் நம்ம அதுக்கான தகுதி நமக்கு இன்னும் வரல அப்படின்னு நான் யோசிப்பேன். சரிங்களா? ஏன்னா இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேனால இதை வந்து ஒரு ஹேபிட்டாவே நான் மாத்திட்டேன். சரிங்களா? ஏன்னா வந்து எப்படி நம்ம வந்து காலையில எழுந்து பிரஷ் பண்றது, குளிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சாப்பிட்றது ஹேபிட் எல்லாம் வச்சிருக்கோம். அது மாதிரி வெஸ்டீஜை ஒரு ஹேபிட்டா கண்டிப்பா மாத்திரணும். ஸோ மாத்திட்டா நமக்கு கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இங்க வரக்கூடிய நிறைய பேருக்கு வந்து திறமை இருக்கு. சரிங்களா? ஆனா அதை அடையிற வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெயிட் பண்றது இல்ல. ஸோ பொறுமை அப்படிங்கிறது இல்லை. ஆனா அப்ப அந்த பொறுமை இல்லாம போறதுதான் இங்க வெற்றி அடையாம போறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். சரிங்களா? அப்ப இந்த பிசினஸ் பொறுத்தவரை நமக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வெஸ்டீஜுக்கு முன்னுரிமை கொடுங்க. எப்பவுமே சரி. ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிசினஸுக்கு தான் நம்ம வந்து அதுக்கான இது பீரியாரிட்டியை கொடுக்கணும். எப்பவா இருந்தாலும் சரி. ஸோ அது கொடுக்கும்போது அதுக்கான சக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்க கிடைக்கும். சரிங்களா? இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பொதுவான விஷயம். ஸோ அதை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் இங்க வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்குது. சரிங்களா? எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா எல்லாருமே சக்சஸ் பண்றது இல்லை. ஸோ காரணம் என்னன்னா அதை யார் பயன்படுத்துறாங்களோ, முழுசா வந்து பயன்படுத்துறாங்களோ அவங்க மட்டும் தான் சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், பர்ச்சேஸ் இது 3க்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் எப்பவுமே சரி. சரிங்களா? ஏன்னா வந்து ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கும். அப்போ நாம தான் இங்க நிறைய பேரை தேடி போகணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் எப்பவுமே சரி. ஸோ ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நிறைய விஷயங்கள் எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ட்ரைனிங்கா இருக்கட்டும், மீட்டிங்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். ஏன்னா இங்க வந்து நான் வந்து நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நான் அங்க டீச்சிங் இதுல இருக்கிறத விட வந்து இங்க பெரிய லெவல்ல நிறைய நாலேஜ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கத்துக்கும் போது நான் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆவேன். சரிங்களா? அதே போல பர்ச்சேஸ். ஏன்னா இங்க பர்ச்சேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சாணி. சரிங்களா? அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 100 PVல நம்ம வரும்போது இன்னும் நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது சீக்கிரம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நாலேஜ் வந்து இங்க நமக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ வெளியில போனா கூட நமக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் இங்க வந்த பிறகு நான் நிறைய விஷயங்களை வந்து என்னோட லைஃப்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? ஏன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறத எனக்கு வந்து எப்பவுமே இங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு செய்ய வேண்டியது என்ன, துணிச்சலா செய்யணும். சரிங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி துணிச்சலா செய்யணும். நிறைய கத்துக்கணும். சரிங்களா? நம்மளும் கத்துக்கணும், டீம்ல உள்ளவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். எப்பவுமே சரி பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும். சரிங்களா? நம்மளால முடியும்.
நம்மளால முடியாதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? யோசிச்சுட்டே இருக்காம செயல்ல இறங்கி காட்டணும். அப்பதான் நம்ம இங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நான் என்னோட லைஃப் சேஞ்சுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நான் எடுத்துக்கிட்டதுனால என்னால இங்க சக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணும். ஸோ என்ன வந்து சீக்கிரம் வந்து நிறைய சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ என்னுடைய ஃபேமிலிக்கு, என்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிசினஸை வந்து நான் தொடர்ந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிடைச்ச இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நான் வந்து எப்பவுமே வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு மிகப்பெரிய வந்து ஒரு வாழ்க்கை மாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் அதை வந்து நல்லாவே வந்து நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா தாய்லாந்து போகும்போது அப்ப நான் யோசிச்சேன், ஏதோ ஒரு கிராமத்துல கீழே நின்று வானத்துல போற அந்த இதை வந்து ஃப்ளைட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு ஃப்ளைட்ல போற அளவுக்கு என்னுடைய லைஃப் மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த வெஸ்டேஜ் தான் காரணம் அப்படிங்கிறத நான் அந்த ஃப்ளைட்ல போகும்போது நான் யோசிச்சேன். ஸோ அது அதே போல அங்க போயிட்டு தாய்லாந்துல சுத்தி பார்க்கும்போது அப்பவும் யோசிச்சுவேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிராமத்துல நம்ம சுத்தி இருந்திருப்போம். இந்த வெஸ்டேஜ் கிடைச்சதுனால இன்னைக்கு நம்ம இங்க வந்து இதை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த சக்சஸை வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஃபீல் பண்றேன். சரிங்களா? ஃபீல் பண்றேன். அதே போலனா நம்ம வந்து சக்சஸ் நமக்கு வந்து எப்பவுமே எழுதி வைக்கப்பட்ட ஒன்றுங்க. சரிங்களா? அதை வந்து நான் எப்பவுமே உணர்ந்துக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து நான் எடுத்து பண்ணதுனால இன்னைக்கு ஒரு மிக கோல் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கேன். இன்னும் சீக்கிரம் வந்து அடுத்து ஸ்டாரு அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சார்.